So hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கார் பாத்தீங்க அப்படின்னா Nissan Magnite. சோ 2024 மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. சோ இதுல என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ Nissan Magniteல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது என்னப்பா ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லையே அப்படின்றது போல தான் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலா காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான், சின்ன சின்ன மாற்றங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்ல பண்ணியிருக்க மாற்றங்களுக்கு உங்க வச்சிருக்க பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கார் எந்த விலையில இருக்கோ அதே பிரைஸ்ல தான் வந்து இந்த காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 5,99,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்ல தான் வந்து இந்த காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ வாங்க இதுல எக்ஸ்டீரியர்ல என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த க்ரோம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரில்லே வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி ஷேப்ல இருக்கக்கூடிய கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக பழைய ஜென்ரேஷன்ல இருந்த அதே ஹெட்லைட் தான். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஹெட்லைட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக பெரிய சேஞ்ச் கிடையாது. இந்த ஃபாக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி விட கொஞ்சம் பெருசாக இருக்கு. இதையும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்க மாற்றம் அப்படிங்கிறது இதுதான். பெரிய லெவலுக்கு சேஞ்சஸ் வந்து உங்களால் இதில் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து புதியதாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 16 inches டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 16 inches டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மாறி இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். இந்த அலாய் வீல்ஸோட பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியுமே வந்து 16 inches அலாய் வீல்ஸ் தான். இப்போ இந்த அலாய் வீல்ஸோட பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதுதான் சைட் ப்ரொஃபைலில் வந்து பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லுவேன். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சைட் ப்ரொஃபைலில் வந்து மேஜராக எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பழைய ஜென்ரேஷன் பார்த்தா அதே சைட் ப்ரொஃபைல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். பைக்கிலோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரியர் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்க மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைல் லைட்ஸ் தான். இந்த டைல் லைட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எம் ஷேப் இருக்கிற மாதிரி டைல் லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. எம் ஷேப் அப்படின்னு மென்ஷன் பண்ணா எம் மென்ஷன் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்னைட். ஸோ மேக்னைட் அப்படிங்கிறனால ஒரு எம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைல் லைட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் சிமிலராக பழைய ஜென்ரேஷன் மாதிரி இருந்தாலும் மேபி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை வந்து இந்த டைல் லைட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி வந்து ஹாலோஜனில் இருந்துச்சு, இப்போ வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மித்தபடி பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாற்றமுமே வந்து கிடையாது. முன்னாடி அதாவது டிசைனில் வேறு எந்த மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணலை அப்படின்னு சொல்லுவேன். மித்தபடி ஷார்க் பின் ஆண்டனாவாக இருக்கட்டும், இந்த ஸ்பாய்லராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஜென்ரேஷனில் வந்து பார்த்தா மாதிரி தான் இருக்குது. இந்த காரோட கலர் ஆக்சுவலாக வந்து இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேபி இந்த லைட்டுக்கு வந்து நல்லா இருக்கா என்னன்றது தெரியல. நம்ம ரோட்டில் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் பழைய ஜென்ரேஷனும் இப்போக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டிலையும் வந்து நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே வந்து 6 airbag இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பில்டுலேயும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பழைய ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்ல பாடியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்கியிருக்கோம் அப்படின்றது போல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள். நாங்கள் நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். ஓகே, இப்போ நம்ம காரோட இன்டீரியருக்கு வந்துட்டோம். ஸோ காரோட இன்டீரியரில் தான் வந்து மேஜராக வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டேஷ்போர்டே வந்து பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்ட் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சாஃப்ட் டச் மெட்டீரியல் லெதர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய ஆம்ரெஸ்ட் அப்போல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெதரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டெக்ஸ்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னைட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 4 டோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் 1 liter பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 டோர்லையும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து லெதரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெதர் ஃபினிஷ் சீட்டு. ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் லெவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். குஷனிங் லெவல்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கு. ஸோ ஈவெண்ட்ல ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீட்டோட குஷனிங்ஸ் இதெல்லாம் வந்து மாற்றி இருக்கும். இதனால கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்கு. இதனால ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்றது போல சொன்னாங்க. நீங்க உள்ள உட்காந்து வெளியில பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த வியூவே வந்து முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஷோல்டர் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கேபின்குள்ள வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது டிரைவர் கோ டிரைவரோட ஷோல்டர் ரூமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. மேஜரா பண்ணியிருக்க மாற்றம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால முன்னாடியை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் இருக்கக்கூடிய அதாவது ஏசியோட காற்று வந்து ரொம்ப வந்து பியூரிஃபை ஆகி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ முன்னாடியை விட இப்போ இதெல்லாம் மாற்றிருக்கலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது போல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் மேஜராக இன்டீரியரில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததான் இந்த ஐஆர்விஎம். ஸோ இந்த ஐஆர்விஎம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம்ஸ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த கிளஸ்டர்
கிளஸ்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளஸ்டர் ஆக்சுவலாக பழைய கிளஸ்டர் தான், பட் அனிமேஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னைக்கு இப்போக்கி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமேஷன்ஸை மட்டும் இதில் வந்து மாற்றிருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்க மாதிரி கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்கட்டும், 360 கேமராவாக இருக்கட்டும், அதே மாதிரி நான் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர் பேக் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே வந்து சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ சீட்டோட குஷனிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியை விட ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, கேபினோட வந்து ஸ்பேஸ் வந்து மைனராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் வந்து ஓகே, தை சப்போர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது. லெக் ரூம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி அவங்க ஹைட்டுக்கு தவுத்தி இருக்கனால கம்மியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்னெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ்க்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல கம்ஃபர்டபுளான காராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹெட் ரூம் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்குது. லெக் ரூமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மித்தபடி எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸாக, ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸாக இருக்கட்டும், டைப் சி சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருக்குது. ஸோ இங்கே பார்க்குறீங்க டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. குவாலிட்டி வந்து அதாவது இந்த லெதரோட குவாலிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் மெயினாக இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஸ்வெட்டாக அதாவது வேர்க்காது அப்படின்றது போல சொன்னாங்க. வெயிட் வந்து அதாவது இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வேர்க்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ரோடு கண்டிஷன், இந்தியனோட கிளைமேட் கண்டிஷன், இந்தியாவோட கிளைமேட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ அதனால் பெருசாக ஹீட்டும் இருக்காது அப்படின்றது போல சொன்னாங்க. மேபி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவங்க சொன்னது உண்மையா என்னன்றது. ஓகே, இதோட இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின்ல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் இன்ஜின் மாறுமா அப்படின்றத எதிர்பார்த்திருப்பீங்க. பட் இன்ஜின்ல எந்த மாற்றமும் கிடையாது. முன்னாடி இருந்த அந்த 1 லிட்டர் NA இன்ஜின் வந்து இருக்கு. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி இருந்தது தான், அதுல எந்த சேஞ்சுமே வந்து கிடையாது. அதே மாதிரி 1 லிட்டர் NAல பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் கியர் பாக்ஸ், அதுக்கப்புறம் AMT டிரான்ஸ்மிஷனோட வருது. அதே மாதிரி டர்போ பெட்ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் கியர் பாக்ஸும் இருக்குது. அதே மாதிரி CVT டிரான்ஸ்மிஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்ஜினில் எந்த மாற்றங்களும் கிடையாது. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தது இன்ஜின் தான். இன்ஜின் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து NAல வந்து பெட்டராக இருக்குமா அப்படின்றது போல தான். பட் அந்த எந்த மாற்றங்களும் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த மாற்றங்களுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 6 ஏர் பேக் கொடுத்தும் ஸ்டில் இப்போ மேக்னெட் வித்துட்டு இருக்க அதே எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து மேபி சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ பேசிக் மாடல்லேருந்தே உங்களுக்கு 6 ஏர் பேக் கிடைக்கும் போது ஸோ இதே ப்ரைஸ் இப்போ கார் வித்துட்டு இருக்க அதே ப்ரைஸுக்கு தான் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 5,99,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது மேக்னெட் எடுக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்பை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்பர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.